அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் எவர் ஒரு இங்கிலீஷ் முக்கியமான ஒரு புக் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்கிகை அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல் ரொம்ப ஃபேமஸ். நீங்க இந்த புக் நேம்லயே போட்டிருப்பாங்க. இது ரொம்ப வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு தி இக்கிகை ஜேர்னி அப்படிங்கிறது. ஸோ ஹெக்டர் கிரேஷியா அண்ட் ஃப்ரான்சக் மிரல்ஸ் நேம்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் சரியான்னு தெரியல. ஸோ ஜாப்பனீஸோட ஒரு ஐடியாலஜி பத்தின ஒரு புக் தான் இது. ஃபர்ஸ்ட் இது யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களோட ஹேபிட்ஸு உங்கள் வே ஆஃப் லைஃப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து ஒரு லாங் லைஃப் வந்து வாழணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த புக் வந்து ஒரு ப்ரூவன் ஒரு புக், இது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான வாழ்வு நாள் அதிகம் கொண்ட மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள், அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து வந்து எடுத்து உங்களுக்கு இதை சீக்ரெட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதோடைய முன்னாடி ப்ரீக்வல் புக் ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இக்கிகை த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க. இது வந்து தி இக்கிகை ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னன்னாக்கா அதிலே போட்டிருப்பாங்க ப்ராக்டிக்கல் கைட் டு ஃபைண்டிங் ஹாப்பினஸ் அண்ட் பர்பஸ் டு தி ஜாப்பனீஸ் வே அப்படின்னே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இக்கிகைனா என்ன, ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இக்கிகை அப்படிங்கிற அந்த புக்கை வாங்கி படிக்கணும். இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கைடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வந்து சொல்லுவாங்க 21 டேஸ்க்கு நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து பழக்கினீங்கன்னா உங்களால் வந்து அதை கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறதாகட்டும். இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இதுலேருந்து சொல்லப்பட்டது தான். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கைட் மாதிரி ஒரு ஜார்னல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜார்னலில் நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்க என்னங்கிறத பண்ணி ஒரு ஷார்ட் டேவாக வந்து எடுத்து அதை லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு அப்புறம் தான். ஒரு ஆயுர்வேதா மெடிசனோ நம்ம ஒரு சித்தா மெடிசனோ அந்த மாதிரிலாம் எடுத்தால் எப்படி சொல்லுவாங்க, அலோபதியை விட ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ அப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோட சாப்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வீடியோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுடைய பாஸ்ட் பற்றி, அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெசன்ட் பற்றி, உங்களுடைய ஃபியூச்சர் பற்றி ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஒரு 15 to 20 சாப்டர்ஸ் ஒன்னொன்றுத்துக்கும் கொடுத்து எப்படி வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த இக்கிகையை வந்து அவேக்கன் பண்ணுறது, எப்படி அதை எழுப்புறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு அவ்வளோவா பயம், நான் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த புக்கை படிக்க முடியும். ரொம்ப வந்து நார்மல் இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம புக்லலாம் எப்படி இருக்கும், ஸ்கூல் புக்ஸ்லலாம் எவ்வளோ இங்கிலீஷ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு சில வேர்ட்ஸ் மட்டும் வந்து அந்த ஜாப்பனீஸ் வேர்ட்ஸோடய கொடுத்துருப்பாங்க, மீனிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு நம்ம டிக்ஷனரி புரட்டுற மாதிரி தான் டெய்லி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ஹேபிட்ஸ் வருதோ என்ன வருதோ அதை வந்து உங்களால் பண்ண முடியுமா, இல்லை வேற பேஜ் எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அதை எடுத்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸாக போடலாம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். அது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் 3 ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதில் ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பினஸ், லெசன்ஸ், அதுக்கப்புறம் பேஷன் அண்ட் இக்கிகை அப்படின்ட்டு. இந்த 4யுமே இந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 4மே பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த இக்கிகை பார்த்து. அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபியூச்சருக்கு போகிறது வந்து டோக்கியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஊரில் ஒன்றும் இல்லை, ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸோட பேர் அது. ஃபியூச்சர் அப்படிங்கிறது டோக்கியோனும், பாஸ்ட் அப்படிங்கிறது குவைட்டோ அப்படின்னும், ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஈசி கிராண்ட் ஷ்ரைன் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வில்லேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்து போய் என்ன சீக்ரெட்ஸ், ஏன் அதுதான் வந்து வேர்ல்டுலேயே அதிக வாழ்வு காலம் கொண்ட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கிராமமாக அது. ஸோ அதில் போயிட்டு அவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸும் அவ்வளோ ப்ரெஸ் பீப்புளும் வந்து போய் இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவர் சின்ஸ் யூ ஸ்டாப்டு டூயிங் தி அக்கௌண்டிங் அட் தி கிரீன் க்ரோசர் யூ ஹாவ் ஸ்டார்டட் டு லாஸ் யுவர் எட்ஜ் அப்படின்ட்டு அக்கிஹோ அப்படிங்கிறவர் வந்து 96 இயர் ஓல்டு. சரிங்களா? அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 92 இயர் ஓல்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லேடி சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போதுமே வந்து என்னைய ரொம்ப பிஸியாக வச்சுப்பேன். அவங்க இன்னுமே வந்துட்டு ஒரு
இந்த ஹேண்ட்மேட் பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கதா சொல்லியிருப்பாங்க, வித்துட்டு இருக்கதா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்ப இதுதான் நம்ம ஊர்லயும் வந்து சொல்றாங்க, உங்க பிரெயினை வந்து நீங்க எப்போதுமே பிஸியா ஆக்டிவா வச்சுக்கணும். அது எந்த ஏஜா வேணா இருக்கலாம், சின்ன குழந்தையில இருந்து ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புளா கூட இருக்கலாம். கண்டிப்பா வந்து அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரெயின் ஆக்டிவா இருந்தது அப்படின்னாக்கா உங்களால வந்துட்டு கண்டிப்பா உங்களோட வாழ்வுனால வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷோட ஜேர்னலிஸ்ட் மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்குது. அதையும் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வாட் எவர் இட் மே பி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்லை எனி ஸ்கில், இல்லை ஒரு ஃப்ளைட் ஓட்டுறதா கூட இருக்கலாமே. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஒரு 10,000 hours, ஓகேங்களா, 10,000 நேரங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் லெஜெண்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ அதை எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹவர் என்ன பண்ணணும், செகண்ட் ஹவர் என்ன பண்ணணும், அப்போ 50th hour என்ன பண்ணணும், 100th hour என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளானிங் மாதிரியும் இதில் கொடுத்துருப்பாங்க. டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருந்திருக்கலாமே தவிர ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மேக்ஸ் அ ஹியூமன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வந்து உண்மை அப்படிங்கிறது. அதை பற்றியும் இதில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி வந்து அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் செஷன் வந்து பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை எப்படி பிளான் பண்ணுறது, அதில் வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோ நான் போட்டு பார்த்து அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கா, நான் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் வந்து மாற்றுவேன். அதே மாதிரி வேறு யார்கிட்டயாவது காட்டணும்னா காட்டி அவங்க சொல்கிற சஜஷன்ஸையும் நான் ஏற்றுக்கலாம். சரிங்களா? இல்லை வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டியும் கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீட்பேக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லாருக்குமானதையும் இதில் பேசியிருப்பாங்க. இதில் இடையில வந்துட்டு உங்களுக்கு வேர்ல்ட் லெவல் இருக்கக்கூடிய நிறைய ஒரு சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய அறிஞர்களுடைய கோட்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 3 எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. மூணு தான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப ஹார்டான விஷயமா. ஒன்று ஸ்டீல், இன்னொன்று டைமண்ட், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும் தெரியுமா, நோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்லியிருப்பாங்க. அப்போ நோயிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து செல்ஃப் ஹெல்ப் கேட்டகரிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்குமான ஒரு புக்கா கண்டிப்பா இருக்கும். நான் இது வரைக்கும் கொடுத்ததுலேயே கொஞ்சம் விலை கூட உள்ள புக் இதுதான். ஏன்னா இதோட கவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கவர் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பைசா இருக்கும். பட் ஸ்டில் நீங்க அமேசான் இந்த மாதிரி லிங்க்ஸ் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ அதில் ஏதாவது கம்மி ஆஃபர்ல கிடைக்கிறப்போ கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து லைஃப் டைம் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு புக்கு, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் பற்றி ஏதாவது ஃபீட்பேக் காமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டில் நான் இன்னுமே வந்து என்னையும் மெருகேற்றிக்கிட்டு உங்களுக்கான ஹெல்ப்பையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.